எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களில் பார்ப்போம். ஜூலை மாதம் 20/7/2026 திங்கட்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் நாள், வளர்ப்பிறை, நாளை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 9:45 முதல் 10:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் சிவ நாம யோகம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். சந்திராசன நட்சத்திரம் சதயம். கன்னிராசிக்கு முழுமையான சந்திராசனம் இன்று. கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அற்புதமான, அதுவும் பச்சையம்மன் கோவில்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு முறைகளை மேற்கொண்டு செய்வாங்க. அதுவும் வளர்பிறையா இருக்கிறதுனால வம்சங்கள் தழைத்தோங்கணும், எந்த சிக்கலும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற 2 கோரிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும். இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். கிரகத்தின் சேர்க்கை, கிரகத்தின் அமைப்பு, குரு சூரியனோட சேர்க்கை, 12ஆம் இடத்தோட பார்வை, இதெல்லாமே ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் குருவின் பார்வை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய 7ஆம் இடங்கிறது களத்திரம், பணவரவு, சந்தோஷங்கள் உண்டு. அதேமாதிரி சகோதர ஸ்தானங்கள்லையும் நன்மைகள் உண்டு. உங்கள் வார்த்தைகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்குது. ஒரு தொலைதூரமாக பயணம் செய்து ஒரு குலதெய்வ வழிபாட்டை அல்லது ஒரு குருமார்கள் வழிபாடு மேற்கொள்வதற்கான உண்டான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களால் போக முடியாத ஊருக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் போக ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மையான போக்கு, நன்மையான பயணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும், கிருதியாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நாட்களாகவே வந்திருக்கிறது. அதீதமான ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ரொம்ப அதீதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது சொல்ல, நன்மைகள் நடக்குன்னா எல்லாமும் கவலையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த கிரகப்பயிற்சிகள், கிரகத்தோட பார்வைகள், சஞ்சாரங்கள், நாட்கோள்களோட அருமையான பலன்கள் சந்திரன் தான் நம்ம எடுத்துக்கோம். சந்திரன் 5ஆம் இடத்து பயணம்ங்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கின்ற நாளாகத்தான் இருக்கு. இனி வருங்காலங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணங்கிறது செவ்வாயும் உடன் இருப்பது ரிஷபத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடி தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்கள், மிதுனத்தை பொறுத்தவரையில் புதன் ராசி அதிபதியின் பயணங்கிறது அன்புக்கு அன்பு மேலோங்கின்ற நாளாக இருக்கும். பயணங்கள் ஜெயிக்கிற நாளாக இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகள் தடுமாற்றம் இல்லாமல் பேசக்கூடிய தன்மைகள் உருந்து வரும். அதே மாதிரி சகோதர வழியிலும் இருந்த பிணக்குகள் நீங்கி வெற்றி அடைவீர்கள். அதே போல வீடு, மண்மனை சார்ந்த விஷயங்கள், புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் இந்த நாளில் புதுசாக ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இதனால் சூரியன் குரு சேர்க்கைன்றது சில தேவையற்ற மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் சிறப்பை தரும். உடல் உபாதைகள் உண்டு. அதாவது உணவுகள் சரிவா தீர்வாகலை, ஏதோ ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கவனமா இருந்தால் போதும். இதனால் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சிம்மராசி அன்பர்களை, சிம்மத்தை பொறுத்த மட்டும் கேது சுக்கிரனோட சேர்க்கைங்கிறது ஒரு நன்மைகளோட
நன்மைகள் கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி விரையாதிபதினு எடுக்கும்போது அவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் ஒரு சிறப்புகள் உண்டு. வார்த்தைகள் தடமாற்றம் இல்லாமல், தொய்வு இல்லாமல் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளாக இந்த நாளில் இருக்கிறது. அப்போ நீங்கள் பயன்படுத்துகிற சொற்களை கவனமாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல உறுதியா இருக்கலாம். நன்மைகள் எளிதாக கூடுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சந்திரனின் பயணம் ஓரளவுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி தருமே தவிர ஒரு தெளிய நீரோடை போல கொண்டு போய் சேர்க்காது. லாபங்கள் உண்டு, யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இறை வழிபாடு மட்டுமே அதுக்கான தீர்வு. எல்லா வகையிலும் ஏமாற்றத்தை சந்திச்சு கொண்டு வர கன்னிராசி என்பவர்களுக்கு இனி வாழ்க்கையில் ஏற்றம் தான். உங்களை விட ஒரு நல்ல ஜீவன், நல்ல ஆத்மா யாருமே கிடையாது. குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 49லேருந்து 50 to 56 அந்த மாதிரி வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரமா இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு நலிஞ்சு அதுக்கான தீர்வு இல்லாம திரிஞ்சு ஒரு தீர்வுகள் வருகின்ற நாளாக இருக்கும். யார் எதையும் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு இறைவன் கொடுக்க தயாரா இருக்காரு. பெற தயாராகவும் நீங்கள் இருக்கும்னா போது உங்கள் தன்மைகளில் உடல்நிலை மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்தி வரும்போது உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் செய்யும். இறைவன் துணை நிற்கும் ராசிகள்ல உங்க ராசியும் ஒண்ணு. ஏமாற்றமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நிர்மாணிக்கும் அது தீர்மானிக்கும்னு சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். ஆசை அதிகமா இருக்கும். ஆசைன்னா நம்ம இது நடந்தே தீரணும், இது கிடைச்சே தீரணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கிடைக்கும். நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகுந்த அற்புதமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள போய் நிற்பீங்க. எளிதில் நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான அதிரடியான சில முடிவுகள் எடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பு. கவனங்கள்லாம் இந்த வேலையும் செய்யணும், கவனமா செய்யணும். நம்ம சொல்ற சொல் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத விடக்கூடாது. எள்ளு போட்டா எள்ளுதான் முளைக்கும், நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும். அப்போ சொல்லு போட்டா சொல்லுதான் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வார்த்தைகளை கவனமா இருக்கிறது அவசியம். வார்த்தையில் மட்டுமல்ல, தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லையும் நீங்க கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? உங்கள் படிப்புல கவனமா இருக்கணும், உங்கள் வேலை வாய்ப்புல கவனமா இருக்கணும். எந்தெந்த இடத்துல நீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, ஒரு காவல்துறையில இருக்கிறீங்க, ஒரு சிறுடை பணியாளர் இருக்கிறீங்கனாலும் அந்த வேலையில உங்களை தவிர எங்க யாரும் சிறப்பா இல்லைங்கிற முடிவுகள் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார்ன்றதுல சந்தேகம் இல்லை. இந்த நாளில் கவனமாக பணியாற்றும் போது பல வெற்றிகள் நீங்க சந்திப்பீர்கள். நல்ல நிலைமையில நிற்பீங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஆர்வங்கள் கூடும், மகிழ்ச்சிகள் உண்டு, செய்த வேலைக்கு நன்மைகள் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலனை தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு மகரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறைகின்ற அமைப்பு. எதிர்ப்புகள் குறையினா அப்ப எதிர்ப்பு வருமா அப்படின்னா, எதிர்ப்பு வருன்றதுனால எதிர்ப்புல தானே வளர்ந்துட்டு வருது மகரம் பார்த்தீங்கன்னா, மகரத்தை வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளாலே வளர்கின்ற ஒரு ஆச்சுன்னா மகரம் மட்டும்தான். ஏன்னா அவர்களுக்கு ஒன்றுமே அறியாதவர்கள் வச்சுக்கலாம். ஒன்றுமே அறியாதவர்கள், தன்னை தவிர வேறு எதையும் அறிய முடியாதவர்கள். எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கதான் தெரியுமே, திரும்ப வாங்க தெரியாது. உழைப்பு ஆகட்டும், மனதாகட்டும் சொல்லுவாங்க. என்னால் நினைச்சிட்டேன், என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்க என் மதிப்பே என்னால இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கு ராசி மகரம். இன்னைக்கு உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற அவள் தான். 3ஆம் இடத்து சந்திரன் பார்வை. இது ஒரு பிளஸ். உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இன்று உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான பலன்கள் உண்டு, மகிழ்ச்சி ரொம்ப அற்புதம். ராசி அதிபதியே சந்திரனோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளுக்கான வலிமை சேர்க்கக்கூடிய நாளாக இதனால இருக்குது. வார்த்தைகள் வலிமைனா நீங்க சொன்னா அது நடக்கும். நான் இப்படிதான், நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சிருவீங்க. இந்த வேலையை பார்ப்பேன்னா பார்த்துருவீங்க. பார்க்க முடியாது நீங்க சொன்னா பார்க்க முடியாதுதான். புரியுதுங்களா? உங்கள் வாழ்வை வெற்றிகரமாக ஆக்குகின்ற நாள் இந்த நாள். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிதான் நம்ம சொல்லலாமே கண்டி. ஏன்னா சந்திராஷ்டமம் ஓடுது. புது முயற்சிகளை வேணா தடை பண்ணணும். ஏற்கனவே செய்யற வேலையை செஞ்சுதானே ஆகணும். புரியுதுங்களா? நீங்க செய்யற அந்த முயற்சி சரியா செய்யுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறது, கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு.
பந்த பாசத்துக்கு அடிமையான ராசிகள் மீனமும் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா மீனத்துக்கு நேர் எதிராக சந்திரன். சந்திரனின் பயணம் கண்ணியில் இருக்கும்போது என்னன்னா அது நமக்கு 7ஆம் இட வீடா இருக்கு. அங்கிருந்து பார்வையில் வரும்போது உங்களுக்கு அறிவு மேலோங்கும். நாம எதுக்காக அழுகணும்? அழுவ தேவையில்லை. நாம கரெக்டா இருப்போம். நாம எதை நோக்கியும் ஓட தேவையில்லை. எல்லா வயதினருமே மீனத்தில் இருக்க எல்லாருமே உத்திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, இதெல்லாமே ஒரு சிறப்பு. ஏன்னா சந்திரன் சனியின் பயணம் அப்படிதானே போயிட்டு இருக்கு. உங்களை ஸ்ட்ராங் பர்சனா மாற்றும். ஒரு இரும்பு தன்மை உள்ள மனதா மாற்றிடும். பாசம் நேசம் நான் ஏமாந்த விஷயம் ஏன் ஏமாற ஏன் நம்பாரு ஆளும். இதையும் நம்ப வேண்டியது இல்லை. யாரையும் புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஆத்மாவை புரிஞ்சுங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை தேடித்தரக்கும் நாளாக இருக்கும். நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையம்.